அப்போவே சாட் ஜிபிடி சொல்லுச்சு, உனக்கு கோம் டைப் ஹேர் ஸ்ட்ரைட்னர் எல்லாம் செட் ஆகாது, ஃப்ளாட்டில் வாங்குன்னு சொல்லி. இல்லை எனக்கு பின் ஸ்ட்ரைட் வேணாம், வேவியாக இருந்த போதுன்னு நான் தான் கோம்பில் வாங்கினேன். ஸ்ட்ரெயிட் ஆகிருக்குங்க, ஆகலினெல்லாம் இல்லை. ஆனால் நான் வேவியாக வரும்னு நினச்சா அது ஒரு டைப்பில் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணி கொடுத்துருக்கு. நான் இந்த மாதிரி வரும்னு நினச்சா எனக்கு கிடைச்சது என்னமோ இந்த மாதிரி தான். என் முடி ட்ரை அண்ட் ஃப்ரிஸியாக வச்சுட்டு இந்த மாதிரி எதிர்பார்த்தா கிடைக்குமா? கிடைக்காது. சாஃப்டாக தான் இருக்கும், ஆனால் ட்ரையாக இருக்கும். பண்ணுறதே ஃப்ரீ ஹேர் விடலாம் தான். ஆனால் இதில் ஃபைனல் அவுட்புட்டில் பாருங்கள், இப்படி நான் ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு வெளியில் போக முடியுமா? நாய்வால் நிமித்த முடியாதுங்கிற மாதிரி சுருட்ட முடிய ஸ்ட்ரெயிட்டன் பண்ணவே முடியாதாட்டிருக்குதுங்க. நான் உங்களுக்கு கையில் காமிக்கும் போது அழகாக தெரியுதில்ல, இதே நான் ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருப்பேன்னு சொல்லி. ஹேர் நல்லா ஸ்மூத்தாக ஓரளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குன்னா இந்த ஹேர் ஸ்ட்ரெயிட்னர் பெஸ்ட்டு. என்ன மாதிரி ஃப்ரிஸி ஹேருக்கு இது செட் ஆகலை. ஹேர் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணி கொடுத்த மாதிரி இருக்குது, ஆனால் ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் 2 பக்கம் தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இது என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ. எனக்கு இப்படி தான் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு நான் ஃப்ளாட்டில் வாங்கி ட்ரை பண்ணுறேன், அப்போவாவது என் முடி ஸ்ட்ரெயிட் ஆகுதான்னு பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறையா வீடியோ பார்க்கலாம். பாய் பாய், தேங்க்யூ.